இந்த பூமியின் நுரையீரல் என அழைக்கப்படும் அமேசான் மழைக்காடு உயிர்களால் நிரம்பிய ஒரு அதிசய உலகம். இங்கு ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு கிளைக்கும் ஒரு வாழ்க்கை கதை மறைந்துள்ளது. இந்த காட்டின் ஆகாயம் வண்ணங்களால் வரையப்பட்ட ஒரு உயிருள்ள ஓவியம். அமேசான் பறவைகளில் அரசன் என்றால் அது இந்த ஸ்கார்லெட் மக்கா. ஒரே துணையுடன் வாழும் இந்த பறவைகள் நம்பிக்கையின் சின்னமாக திகழ்கின்றன. பழங்கள், விதைகள், அமேசான் காடுகளின் இயற்கை உணவுச் சங்கிலியில் இவை முக்கிய பங்கு. ஒரே பார்வையில் கவரும் இந்த பெரிய அலகு, இது டோக்கன். அலகு பெரியதாக இருந்தாலும் அது மிக இலகுவானது. இயற்கையின் இன்ஜினியரிங். விதைகளை பரப்புவதன் மூலம் காட்டை மீண்டும் உருவாக்க உதவுகிறது. இப்போது பார்க்கும் இந்த சிறிய உயிரி அமேசானின் வேகமான அதிசயம். ஒரு வினாடிக்கு 80 முறை சிறகடிக்கும் சக்தி இந்த சிறு உடலுக்குள் மறைந்துள்ளது. பூவுக்கும் பறவைக்கும் இடையேயான ஒரு அழகான ஒப்பந்தம் இது. அமேசான் ஆகாயத்தின் வேட்டையாடும் அரசன், ஹார்பி ஈகிள். பெரிய சிறகுகள், கூர்மையான பார்வை, இது ஒரு உச்ச வேட்டையாடி. சுற்றுச்சூழல் சமநிலையை காக்க இவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. இயற்கை வண்ணங்களை முழுவதும் அணிந்த பறவை, பாரடைஸ் டானஜர். அமேசான் காட்டில் ஒவ்வொரு பறவையும் தனி ஓவியம். மழை, இந்த காட்டின் உயிர் நாடி. மழை இல்லாமல் இந்த பறவைகளின் வாழ்க்கை இல்லை. காலை பொழுதுகளில் அமேசான் இசையாக மாறுகிறது. அமேசான் காட்டின் ஆகாயம் இப்படி கூட்டமாக பறக்கும் கிளிகளால் எப்போதும் உயிர்ப்புடன் இருக்கும். ஒலி மூலம் ஒருவருக்கொருவர் தகவல் பரிமாறுவது இந்த பறவைகளின் தனித்துவம். பலமாக தோன்றும் இந்த அலகு கடினமான விதைகளையும் எளிதாக உடைக்கும். அமேசானின் அரிய வண்ண பறவைகளில் ஒன்று அழகிய கோட்டிங்கா. இணை சேரும் காலங்களில் இவை வண்ணங்களால் பேசுகின்றன. ஒரே மரத்தில் நூற்றுக்கணக்கான கூண்டுகள். இது ஓரோபெண்டோலா பறவைகளின் சமூக வாழ்க்கை. இயற்கை கொடுத்த நார்கொண்டு அற்புதமான கட்டிடக்கலை. வண்ணங்கள் இருந்தாலும் எதிரிகளிடமிருந்து மறைவதே உயிர் தந்திரம். கேமுஃப்ளாஜ், இயற்கை கற்றுக் கொடுத்த பாதுகாப்பு. நீரும் வானமும் இரண்டையும் ஆளும் பறவைகள் இங்கே உண்டு. ஒரு நொடியில் உணவு, உயிர், வாழ்வு. காலத்தை தாண்டி வந்த பறவை போல தோன்றும். குஞ்சுகளுக்கும் நகங்கள் பரிணாமத்தின் உயிருள்ள சாட்சி. அமேசான் பறவைகள் எல்லாம் ஆகாயத்தில் மட்டும் இல்லை. மண்ணோடு ஒட்டிய வாழ்க்கை, அமைதியான நகர்வு. இரவு வந்ததும் புதிய பறவைகள் விழித்தெழுகின்றன. இருளிலும் பார்க்கும் கண்கள், இரவு வேட்டையாடிகள்.
ஒலி இல்லா பரப்பு. இது இரவின் கலை. தாய்மை, அன்பு, பாதுகாப்பு இவை பறவைகளுக்கும் பொதுவானவை. ஒவ்வொரு உணவுத் துளியும் ஒரு எதிர்காலம். கூடு என்பது வீடு மட்டும் அல்ல, பாதுகாப்பும் கூட. சில பறவைகள் நடனத்தால் காதலை வெளிப்படுத்துகின்றன. பாடல் என்பது பொழுதுபோக்கு அல்ல, அது ஒரு அழைப்பு. அமேசான் காடு என்பது ஒரு இயற்கையின் இசைக்கூடம். விதைகள் பரவுவதில் பறவைகளின் பங்கு அளவிட முடியாதது. இன்று ஒரு பறவை, நாளை ஒரு மரம். இங்கே போட்டி இல்லை, ஒத்துழைப்பே வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் ஒரு உயிர் போராட்டம். பனி, மழை, வெயில் எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்றன. பருவகால மாற்றங்கள் பறவைகளின் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. அமேசானுக்குள்ளேயே சிறிய இடமாற்ற பயணங்கள். அமைதியும் வாழ்வின் ஒரு பகுதியே. மழைக்கு பிறகு காடு புதிதாய் பிறக்கிறது. ஒவ்வொரு சிறகிலும் ஒரு வண்ணக்கதை. இந்த வண்ணங்கள் அழகுக்காக மட்டுமல்ல, உயிர் வாழ்வதற்கான இயற்கை வடிவமைப்பு. மேல்மரம், நடுமரம், தரை, ஒவ்வொரு அடுக்கிலும் பறவைகள். அமேசான் ஒரு அமைப்பு, ஒவ்வொரு உயிரும் இணைப்பு. பறவைகள் இல்லாமல் இந்த காடு முழுமையில்லை. ஒரு புதிய நாள், ஒரு புதிய பாடல். சிறகடிக்கும் ஒளி, அமேசானின் துடிப்பு. பரப்பும் ஓய்வும், இயற்கையின் சமநிலை. அந்த கண்களில் ஒரு முழு காடு பிரதிபலிக்கிறது. அமேசான் பறவைகள், வண்ணங்களின் மொழி. இந்த உலகம் தொடர வேண்டுமெனில் இந்த பறவைகள் வாழ வேண்டும். ஆனால் இந்த அழகான உலகம் இன்று ஆபத்தில் உள்ளது. காடு அழிந்தால் பறவைகளும் மறையும். பாதுகாப்பு முயற்சிகள்தான் இந்த உயிர்களை காப்பாற்றும் நம்பிக்கை. இயற்கைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் அது மீண்டும் உயிர் பெறும். இந்த வண்ணச் சிறகுகள் நம் பூமியின் பொக்கிஷம். ஒவ்வொரு பறவையும் ஒரு கதையை சொல்கிறது. அந்த கதையை காப்பாற்றுவது நம்முடைய பொறுப்பு. இயற்கையை நேசிப்போம், இயற்கை நம்மை காக்கும். அமேசான் வாழும் வரை இந்த வண்ணங்கள் வாழும். விங்ஸ் ஆஃப் தி அமேசான், ஒரு வண்ணமயமான உயிர், உலகத்தின்
குரல்.